மக்கள் மண்டியில் சென்ற சில மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. புலித்கோகுப்பிட்டிய கடுப்பாறு வதை தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள புலித்கோகுப்பிட்டிய சீலானந்த வித்தியாலயத்துக்கு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் நிசாநாயக்க சென்றிருந்தார். குறிப்பாக இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு காணிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளுடன் கலந்துரையாடி இந்த காணிகளை விடுவிக்குமாறு தோட்ட கம்பெனி அதிகாரிகளுக்கு தெளிவாக கூறியுள்ளோம். அதற்கு தோட்ட நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன. ஒரு வாரத்திற்குள் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று வெள்ளம்பெட்டியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்தார். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் இலங்கை கடற்படை அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். சர்வதேச வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சுஜித சேனசிங்க கடுவலை அலுவலகத்தில் நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொள்ளும் 2 மத்திய நிலையங்களை நிறுவியுள்ளார். அமைச்சர் இன்று அந்த பிரதேசத்துக்கு சென்றிருந்தார். இதனை மறந்துவிட வேண்டாம். 2-3 நாட்கள் செல்லும் போது இது மறந்துவிடும். இவர்களுக்கு சுமார் 30 நாட்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டி ஏற்படும். எனவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தாபீட்டியா இன்று பிற்பகல் கொலனாவையில் நிறுவப்பட்டுள்ள இடர் முகாமைத்துவ பிரிவில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார். அனைவரும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும். குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் இடிபாடுகள் தொடர்பில் மதிப்பீடு மேற்கொண்டு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க அரசாங்கம் இணக்கப்பாடு தெரிவித்துள்ளது. எனவே அரசியல்வாதிகள் என்ற வகையில் இந்த விடயத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளர் ராஜிக கொடித்துவக்கு ராஜகிரி ஒபிசேகரபுர தர்மதூத விகாரையில் தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார். நாளை அலுவலகங்களுக்கு சென்ற பின்னர் மக்களை மறந்துவிட வேண்டாம். பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஒத்துழைப்பு வழங்குங்கள்.